ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் இன்றைக்கி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷம் அவங்க ரூமை விட்டு வெளில வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜனனி வராங்க. உடனே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒடியாந்து ரொம்பவுமே பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேம் டைமில் பார்த்திங்கன்னா கனவு கண்டிருக்காங்க. அப்போ ஜனனியும் இங்கேருந்து வராங்க. வாங்க, எப்படி இருக்கீங்கிறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோகமாகவே தலையாட்டுறாங்க. அப்போ சந்தோஷம் கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இல்லாமல் இது மாதிரி மாமா அப்புறம் நவீன் கவிதாலாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஏன் நீங்கள் மிஸ் பண்ணலையாங்கிறாங்க. அப்போ சந்தோஷம் நானும் மிஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலையாட்டிகிட்ருக்காங்க. சரிங்க, இது மாதிரி சாப்பிட்டீங்களாங்கிறாங்க. இல்லைங்க சாப்பிட்லங்கிறாங்க. சரி இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜனனி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா அவங்க மாமா டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜனனி வந்து மாமா மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிடணுங்கிறாங்க. அப்போ மாத்திரையை பார்க்குறாங்க. என்னம்மா ஒரு மாத்திரை கூட சாப்பிடலையாட்டுக்கும், முதல்ல சாப்பிடுங்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்றேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது மாதிரி நான் தானம்மா தப்பு பண்ணிட்டேன், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடக்கூடாதுலங்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் போக சொல்லியிருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது. ஏன்னா பாருங்கள், உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை, நான் தானே மாமா தப்பு பண்ணிட்டேங்க. சரிம்மா, மாத்திரையை கொடுத்துட்டு போய் சந்தோஷம் போய் பாரு, அவனுக்கு ஏதாச்சும் வேணுன்னா கொடுங்குறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஜனனி அங்கேருந்து போகிறாங்க. நேராக பார்த்திங்கன்னா சந்தோஷ்க்கு பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களும் ரொம்பவுமே ஏங்கிறாங்க. முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இது மாதிரி நீங்கள் வந்ததுனால தாங்க இப்போ அப்பா பழைய மாதிரி இருக்காங்க, எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன மூணாவது மனுஷி மாதிரி தானே வச்சு பார்த்துக்கிறீங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம், இது மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்களேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இத்தனை நாள் நான் இந்த வீட்டில் இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, இப்போ வந்ததுனால உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்கிறாங்க. அப்போ சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு நான் ஒன்று சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை. இது மாதிரி நான் அப்புறம் நவீன் கவிதாலாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணோம். முக்கியமாக அப்பாவும் ஃபீல் பண்ணாங்கங்கிறாங்க. என்ன வந்தாலும் நான் எப்போதும் இந்த வீட்டில் இருக்க போகிறதே இல்லைல்ல, அதான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரையல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு அம்மா வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்பவுமே, நான் எப்போதும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இந்த வாட்டி போனப்போ எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிட்டுங்க. இது மாதிரி போயிட்டு மாமா அப்புறம் உங்கள்ட்ட எல்லாம் கால் வரல. அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜை பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்னை பார்க்கலான்னு வீடு வரைக்கும் வந்தீங்க. ஆனால் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்காமலே போயிட்டீங்க. எனக்கு ரொம்பவுமே ஃபீலிங்காக இருந்துச்சுங்கிறாங்க. இல்லைங்க, அன்றைக்கி நைட்டு இது மாதிரி நானும் கௌதமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிச்சிட்டோம். இது மாதிரி உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதாங்க வந்தோம். அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது மாதிரி ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக போச்சுங்கிறாங்க. ஆனால் எனக்காவது ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு போகிறப்ப இது மாதிரி மாமா அப்புறம் நவீன் கவிதாலாம் ரொம்பவுமே வருத்தப்படுவாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தோஷம், நான் வருத்தப்பட மாட்டானுங்க, என்னை விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் இந்த வீட்டை விட்டு என்னை விட்டும் பிரியக்கூடாதுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தோஷம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜனனி என்ன மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. சரி படுக்கலாங்க அப்படின்னு சொன்னோம். படுத்து பார்த்திங்கன்னா தூங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வேதாவை காட்டுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நவீன் கொடுத்த அந்த ரிங்கு அப்புறம் ஜிமிக்கி அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நவீன் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் நவீன், என்ன விஷயங்கிறாங்க. நமிகா, இது மாதிரி நான் கொடுத்த கிஃப்டெல்லாம் பார்த்தீங்களாங்க. பார்த்தேன், என்ன நிறைய கொடுத்துருக்கீங்கிறாங்க. ஆமாம், சரி இந்த கிஃப்ட்லாம் யார் செலக்ட் பண்ணாங்கிறேன். என் ஃப்ரெண்டு அனிதா தாங்கிறாங்க. என்ன காதலிக்கிறீங்களா இல்லை அனிதா பின்னாலே சுற்றிட்டுருக்கீங்கிறேன். இல்லைங்க, அனிதா ரொம்பவுமே நல்ல பொண்ணுங்க, அவங்க மேலே நான் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பு வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்த்தி அங்கே வந்துடுறாங்க. அந்த மொபைலை வாங்கி ஹலோ யாருங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அனிதா பேசவே இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யார் நவீன் அப்படிங்கிறாங்க. யாராக இருந்தால் என்ன, நீ ஃபோனை கொடுங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டாக ஓடியாராங்க. நவீனும் அவங்க பின்னாலே வராங்க. முதல்ல ஃபோனை கொடுங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம மாயா வந்து இப்போ என்ன பிரச்சனைங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து நம்ம சந்தோஷம் ஜானி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் அண்ணி, இது மாதிரி ஆர்த்தி என்னன்னா என் மொபைலை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஆர்த்தி, நீ எதுக்காக நவீனோட மொபைலை வாங்கி வச்சுருக்க, முதல்ல கொடுங்குறாங்க. அக்கா இங்கே பாருங்கக்கா, நவீன் யாரோ ஒருத்தி கூட பேசிகிட்டு இருக்காங்கிறேன். யாருங்கிறாங்க. அது யாராக இருந்தால் என்ன, என்னோடய ஃப்ரெண்டு தான், முதல்ல மொபைலில் கொடுங்குறாங்க. ஏன் ஆர்த்தியை வச்சுருக்கேங்கிறான், முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, இது மாதிரி எனக்கே தெரியாமல் அவன் பேசிட்டேன், நான் யார் கூட பேசினேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நவீன் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயாவும் என்ன நவீன் பேசுகிற,
இது மாதிரி அவள் என்னோட தங்கச்சி, அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிற யார் நான் சொன்னேன், நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, இது மாதிரி இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இது மாதிரி ஃப்ரெண்டு தான்ட்டுங்கிறாங்க. அது நீ சொல்லக்கூடாது, இது மாதிரி பெரியவங்களாம் நாங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், பாப்போம் நடக்குதாங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நீ என்னை விட்டுட்டு நீ வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்ப்போம், நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஆற்றி சொல்கிறேன். அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாயா அவங்க மனசுக்குள்ள இவனுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜனனி தான், அவளை வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜனனி ஹாலில் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயா வந்து, என்ன ஜனனி பூ கட்டிட்டுருக்கேன், கடையில் காசு கொடுத்தா தான் கட்டின பூவே தருவாங்களேங்கிறாங்க. இல்லை, இது மாதிரி அத்தை படத்துக்கு போகிறதுக்கு தான், நாங்கள் எப்போதும் கட்டின பூலாம் வாங்க மாட்டோம், உதிரி பூவை வாங்கி அதை கட்டி தான் இது மாதிரி ஃபோட்டோக்கெலாம் போடுவோம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா கௌதம் வராங்க. வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூ செடி மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஜனனி அப்படின்னு சொன்னோன்னே அதையும் வாங்கிக்கிறாங்க. இது மாதிரி ஜனனி, நீ இந்த வீட்டில் இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை, இது மாதிரி பேய் வீடாட்டும் இருந்துச்சு, இப்போ நீ வந்திருந்தா அந்த கோயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாயாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறாங்க. சரிண்ணா நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாங்கிறாங்க. ஆமாம், உன் வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி நான் சாப்பிடாம போனா, எப்போதும் உன்னோட ஃபேவரட்டான டீயை போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் டீயை மட்டும் சாப்பிட்லன்னா இந்த உலகத்துலேயே முட்டாள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா நம்ம மாயாவும் அவங்க மைண்ட் வாய்ஸில் இது மாதிரி உலகத்துலேயே நீ தாண்டா வடிகட்டின முட்டாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவும் சொல்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் மாயாவை பார்த்து, அண்ணி ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்களாங்கிறாங்க. அவங்களும் நான் ஒன்றும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கி அந்த சீரியலும் முடியுது.